வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நிக்கல் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டா. இந்த பெரிய கேண்டில்ஸ்டிக் தான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 801 பக்கமாக நிக்கல் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம அனாலிசிஸ்க்கு இந்த ஸ்பைக்கு கேப்பில் ஓப்பன் ஆகிறத ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் நிக்கல் மார்க்கெட் 806 ரெசிஸ்டன்ஸாக வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருந்தோம். நிக்கல் மார்க்கெட் அதிகமான சரிவை சந்தித்த காரணத்தினால ஓரளவு கம்மியான ப்ராஃபிட் கிடைச்சாலும் புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது அப்படின்றது எச்சரிக்கையோடு ஆரம்பித்த ட்ரேடிங். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த நம்மளோட ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு கீழே வர முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் இறுதியாக அந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சோன்னே அதையே ஒரு சப்போர்ட்டாக மாற்றி 806 ஒரு சப்போர்ட்டாக மாற்றி தொடர்ந்து ப்ரைஸ் மேலே போயிட்டு இறுதியாக 816 வரைக்கும் இல்லை அதுக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு 815 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். முதல்ல கொஞ்ச நேரம் நமக்கு சாதகமாக இருந்திருந்தாலும் 806க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாக அப் ட்ரெண்டுக்கே சாதகமாக மாறி இருக்கு. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய ட்ரேடிங் திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வர ட்ரேடராக இருந்தால் தெரிஞ்சிருக்கும். இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பத்திலேயே 822 826 ரெசிஸ்டன்ஸாக வச்சு இது ஒரு முக்கியமான ஜோனாக எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணிட்டு வரோம். அந்த அடிப்படையில் ஒரே நாள் ஏற்றத்தை சந்தித்த நிக்கல் மார்க்கெட்டை இதனால் நமக்கு ட்ரெண்ட் எதுவும் மாறிடாது. ஏன் இந்த மாதிரி ஒரு ஏற்றம் நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 872 ப்ரைஸு தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்டு வருது. அதனால் இதெல்லாம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற காரணத்தினால அமைகிறது. ஸோ இன்றைக்கி நிக்கல் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும். 826க்கு மேலே ஒரு 3-4 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.